நெக்ஸ்ட் வந்து ஆம்ட்ராக் வந்துச்சு, அதில் ஏறியாச்சு. ஸோ அதான் நம்ம வந்து ஒன் டே டிக்கெட் எடுத்திருக்கோம். ஸோ ஒன் டே டிக்கெட் எடுத்தோம்னா ஆம்ட்ராக்கு, ரெகுலர் பஸ் எதில் வேணால் நம்ம போய்க்கலாம், எங்கே வேணால் இறங்கிக்கலாம், எங்கே வேணால் ஏறிக்கலாம். நம்ம முதல்ல பார்த்தது வந்து பியர் 45. அது எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஒரு நீர்மூழ்கி கப்பல் இருந்துச்சு பாருங்க. அந்த நீர்மூழ்கி கப்பல் வந்து 2ஆம் உலகப் போரில் வந்து ஒரு யூஸ் பண்ண ஒரு நீர்மூழ்கி கப்பல். நெக்ஸ்ட் பார்த்தது வந்து பியர் 39. பியர் 39 வந்து எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய சீ லைன்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம சீ லைன் வந்து ரொம்ப க்ளோஸாகவே பார்க்கலாம். நீங்களே பார்த்தீங்க அந்த சீ லைன்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருந்துச்சாங்க. அப்புறம் ஒரு அக்வாரியம் இருக்குது. இந்த பியர் 39லேருந்து நம்ம வந்து ஆல்கட்ரஸ் ஐலாண்டு வந்து சூப்பராக பார்க்கலாம். நீங்களே அந்த லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆல்கட்ரஸ் ஐலாண்டு வந்து ரொம்ப அழகாக தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி கோல்டன் கேட் பிரிட்ஜும் வந்து இங்கிருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லாங் வியூவில் வந்து ரொம்ப சூப்பராக தெரியும். நான் பியர் 45ல் இருந்த க்ரூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஆல்கட்ரஸ் ஐலாண்டு போகாது, ஆனால் அது வந்து சுற்றி காமிக்கும். அது அந்த ஐலாண்டை வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சு காட்டும். ப்ளஸ் கோல்டன் கேட் பிரிட்ஜ் பக்கத்தில் போயிட்டு அங்கிருந்து ஒரு ரவுண்ட் அடிச்சு காட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பியர் 43. இந்த பியர் 43ல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரயில்வே ஜங்ஷன் இருந்துச்சு. முக்கியமாக வந்து இங்கே அந்த மீன் பிடிக்கிறாங்கல்ல, அந்த மீன் பிடிக்கிறதெல்லாம் வந்து வெளியே எடுத்துகிட்டு போகணுன்னா வந்து இந்த ரயில்வே வழியாக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்துருச்சு, இறங்கலாமா?